மனிதர்களால் இது முடியாது, கடவுளால் எல்லாம் ஆகும். எது மனிதர்களால் முடியாது? பொருட்கள், பணத்தின் மீதுள்ள பற்றையும் தூக்கி சுமந்து கொண்டு முடிவில்லா வாழ்வுக்கு செல்வது. கடவுளால் எது ஆகும்? நம்முடைய மனதை மாற்றி, பற்றை அகற்றி, ஏழ்மையை சிந்தனையிலிருந்து எந்த பொருள் மீதும் எந்த இடத்தின் மீதும் பற்று இல்லாமல் இருக்க நமக்கு கடவுள் உதவி செய்வார். நம்முடைய முயற்சியத்தில் முக்கியம். இன்றைய நற்செய்தி நேற்றைய நற்செய்தியினுடைய தொடர். அந்த பணக்கார இளைஞன் முடிவில்லா வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது, கட்டளையை கடைபிடி என்கிறார். நான் எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறேனே, போய் எல்லாவற்றையும் விட்டு ஏழையில் கொடுத்து விட்டு வா. மிகவும் வருத்தத்தோடு சென்றான் என்கிறார் நற்செய்தியாளர். அதனுடைய தொடர்ச்சியாக சீடர்கள் கேட்கிறார்கள், இப்போ பணக்காரவங்களாம் என்ன பண்ணுறது? பணத்தின் மீது பற்றும் ஆசையும் இருந்தால் அது பேராசையாக மாறி போய்விடும். இன்றைக்கு பணத்தின் மீதோ பொருளின் மீதோ ஆசை இல்லாத மனிதர்கள் மிக மிக குறைவு. தேவைதான், ஆனால் அந்த பற்று மனிதர்களிடமிருந்து நம்மை பிரித்துவிடும். கடவுள் பணியை செய்ய விடாது. கடவுளிடமிருந்து நாமே விலகி சென்று விடுவோம். எனவே இது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு நம்மை சுய ஆய்வு செய்து பார்த்துக்கொள்வோம். எதன் மீது, யார் மீது, எப்பொருள் மீது, பொன், பணம், இடம், எதன் மீதாவது அளவுக்கு அதிகமான பற்று வைத்திருந்து அதனால் கடவுளை இழக்கப் போகிறோமா, மனிதர்களை இழக்கப் போகிறோமா? முடிவில்லா வாழ்வடைய, முடிவில்லா வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள எது தேவை என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.